சினிமாவுக்கு நமக்கு என்ன தேவை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது வந்து எல்லாமே நம்ம செய்யணும். வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்துக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கூலி, கமல் சார் படம் எல்லா படங்களும் இப்போ வந்து எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு 1000 பார் கிட்ட போயிருக்கணும். 1000 பார் கிட்ட. அஜித் சார் கூட வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் என்ன பண்ணுறாரு, என்னை திட்டிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்கேருந்து பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் மாட்டியிருக்கீங்களா? இந்த கோல்டு பார்க்கு வந்து வெளியூரில் மாட்டோம், கொல்கட்டாவில். இது வந்து கோட்டில் விஜய் சார் வச்சுருந்த துப்பாக்கி. மாநாடு படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிது. பர்சனலாக கூப்பிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குது, எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணி கொடுத்தாலும் அடி வாங்குறவங்களுக்கு எப்படியும் எண்ட் ஆஃப் த டே வலி இருக்க தானே செய்யும். அதான் வலிக்காது, வலி இருக்க தானே செய்யும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெலாசிட்டி கிரியேட்டிவ் ஸ்டுடியோஸோட ஓனர் முத்துக்குமார் அண்ணன் தான் இருக்காரு. யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸில் பாட்டில்ஸு இன்னும் சில விஷயங்கள்லாம் உடையும்ல, அதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அண்ணன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு கான்வர்சேஷன், எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி உடையுது, அது எல்லாத்தையுமே லைவாக வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கும். எத்தனை வருஷமான இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் வந்து ஃபீல்டுன்னு பார்த்தோம்னா 2000 சினிமா ஃபீல்டில் இருக்கேன். அதுக்கப்புறமா 2009 வந்து R&D ஸ்டார்ட் பண்ணி 2016 வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தோம். அப்புறம் 2019 தான் வந்து 100% இந்த R&D முடிஞ்சு நல்ல பக்கா டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டில் கிளாஸஸ்ஸு சேஃபான 100% சேஃபான பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணீங்க. நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா. அதில் வந்து முதல்ல நமக்கு வாய்ப்பு கிடச்சிது, அதில் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநாடு படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிது. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ட்ரைலர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் உடைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டில் வந்து வேக்ஸ்லேயோ அது பார்க்கும்போது தெரியும், அது ஒரு ஸ்லோ மோஷன்லேயோ எதுலையுமே நம்மளால் காட்ட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷனாகவே நம்ம அதை பார்க்குறோம். அந்த படத்தில் ஸ்லோ மோஷன் அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்திருக்கும். ஸோ பாட்டில் எப்பவுமே லைவ்லேயே தெரிஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது வந்து நல்லா இது பர்ஃபார்ம் ஆனதுனால அது ட்ரெய்லரில் வந்தது. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். எப்படி இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஒரு படத்தில் வந்து பார்த்தோம்னா எங்களை வந்து ஒரு சுகர் கிளாஸ் நமக்கு பிடிக்க சொன்னாங்க, டெம்பர் கிளாஸ். ஆக்சுவலாக அது நம்ம ஓரளவுக்கு சேஃப்டி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஸ்டண்ட்ஸில் பண்ணும்பொழுது. ஆனால் அது சேஃபே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மோசமானது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸ்டண்ட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நாங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால எப்பவுமே வந்து டெம்பர் கிளாஸ் குடிச்சிடும், அது பாம் வச்சு இவங்க போயிடுவாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருந்தது. எப்போ எங்கள் கையில் வந்து உடஞ்சி விழும்போது இது இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னும்போது இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்கள் ட்ராவல் பண்ணி அதை சக்ஸஸ் இந்தியாவில் வந்து இது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்துக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த படத்தோட கலை இயக்குனர் வந்து என்னோடய குருநாதர் மோகன மகேந்திரன் சார். அவர் எங்கிட்ட சொன்னது, இது நம்ம ரெடி பண்ணி அவர்கிட்ட காட்டும்போது, இல்லை இதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப அதிகமாக பணம் செலவு பண்ணோம், அது வந்து இங்கே நம்ம இந்தியாவில் பண்ணும்போது சந்தோஷம்னு என் குருநாதர் வாயில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிது. எனக்கு மேலும் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வேறு என்ன பெரிய படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? கூலி, கமல் சார் படம் எல்லா படங்களும் இப்போ வந்து எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு ரீசெண்டாக பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு படம் வந்து கூலி தான். டீசர்லேயே ஃபுல்லாக உங்களோட கோல்டு பார்ஸ் தான். இது எப்படின்னு பண்ணுறீங்க கோல்டு பார்ஸ்? இது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு மெட்டல் தான். இது இதில் வந்துட்டு பிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, குரோம் பிளேட்டிங், கோல்டு பிளேட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு முறையில் இது பண்ணது. இது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500-700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய வருதுன்னும் போது நம்ம இங்கே சென்னையிலே அதையும் இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கூலிக்கு எத்தனை பார் இதே மாதிரி கொடுத்தீங்க? போயிருக்கோம், ஒரு 600 ஒரு 1000 பார் கிட்ட போயிருக்கோம். 1000 பார் கிட்ட. இந்த பார் ஸ்டோரி மாதிரியே இந்த துப்பாக்கியும் வந்ததுலேருந்து பயங்கரமான ஒரு உறுத்தல் தான். ஆக்சுவலாக பார்க்கும்போது அது டம்மி தான் நமக்கு தெரியும், இருந்தாலும் அது அவ்வளோ ரியலாக வந்து படங்களெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இது வந்து கோட்டில் விஜய் சார் வச்சுருந்த துப்பாக்கி.
பாட்டில்ஸ் மாதிரி இந்த கோல்டு பார் இதெல்லாம் மாதிரி வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க? துப்பாக்கி, செங்கல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேசிக்கே வந்து நான் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறதுனால ஒரு சினிமாவில் ஒரு கலை இயக்குனர் என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாமே இப்போ நமக்கு என்ன அவங்க கேட்குறாங்க பொறுத்து தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பாட்டில் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. இது வந்து ஒரு ஆன்டிக் மாடல் இது. பட் அது கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஒரு வுட்டில் ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி சினிமாவுக்கு நமக்கு என்ன தேவை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது வந்து எல்லாமே நம்ம செய்வோம். இப்போது சில படங்களுக்கெலாம் வந்து இப்போ பழைய படங்கள் பீரியட் படங்கள் எடுக்கும்போது இல்லைன்னா ஒரு மாதிரி கங்குவா மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது அந்த ப்ராப்ஸ் எதுவுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இதே இருந்திருக்காது. அந்த மாதிரி பொருட்கள்லாம் எப்படி தேடி கண்டுபிடிச்சு எடுப்பீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடல் வந்து இதில் ப்ளஸ் என்னென்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபைபர் மெட்டீரியலில் பண்ணுவோம். அந்த ஃபைபர் மெட்டீரியல் ஸ்டிஃபாக இருக்கும், அது முகத்துக்கு கீரும். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்லாம் அவங்களுக்கு தான் கஷ்டம். உதாரணத்துக்கு கார்த்திக் சார் படம் 1000ல் ஒருவன் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எந்த ஒரு பீரியட் ஃபிலிம் போனாலும் க்ரௌடு காட்டும் பொழுது அதில் வந்து ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறது வந்து ஆர்டிஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு முன்னணி நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து அங்கே கொடுக்க முடியாது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னணி நடிகர்களுக்கு அதிகமான மெனக்கடல் இருக்கும், அதிகமான அதான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அந்த டைம் இருக்காது. அப்போ அது மாதிரி இது வந்த பொருள் தான் இதுவும். இப்போ இது வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு போடும்போது அதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70% அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லப்பர் ஃபோம், இது வளையும். இதனால் அவங்களுக்கு முகம் சேதம் அடையிறதோ அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அதனால் வந்து இது பண்ணதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷம். ஒரு அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை வந்து குறைச்சி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சேஃப்டியான ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு இதில் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு இதில் ஒரு சந்தோஷம். அதே மாதிரியே இன்னொன்று இந்த மாதிரி டம்மி பணமும் நீங்கள் பண்ணுவீங்க. அது பண்ணுவீங்க, கோல்டு பார்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் இங்கேருந்து பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் மாட்டியிருக்கீங்களா? நிறைய வாட்டி நம்ம வந்து அந்த மாதிரிலாம் மாட்டியிருக்கோம். இந்த கோல்டு பாருக்கு வந்து வெளியூரில் மாட்டினேன், கொல்கட்டாவில். அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் தான் பேசுவாங்க, நமக்கு தெரிஞ்சது அரகுற இங்கிலீஷு. அதனால் வந்து அவங்க ஹையர் அஃபிஷியலாக அவங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷே தெரியாது. ஹையர் அஃபிஷியல் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட பொறுமையாக பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் பில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அது ஒரு த்ரில்லான அனுபவம் நான் சொன்னது. அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஆனால் வேறு வழி கிடையாது. ஆனால் அந்த டைம் வந்து எலெக்ஷன் டைம் வேறு. ஓகே ஓகே. அதனால் வந்துட்டு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அது திகிலான போலீஸ் திகிலானோம்னா அதை சொல்லலாம் நம்ம. பெரிய விஜய் சார் படம், கமல் சார் படம், ரஜினி சார் படம்னு சொல்லிட்டு எல்லாரோட, சூர்யா சார் படம்னு நிறைய பேரோட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யாராவது பர்சனலாக அவங்கள பாராட்டியிருக்காங்களா? விஷால் சார் வந்து பாராட்டினாங்க. எனிமி மூவிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஆர்யா சாரும் விஷால் சாரும் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா டெம்பர் கிளாஸ், அந்த டெம்பர் கிளாஸ் வந்துட்டு ஆர்யா சார் வந்து உடைக்கலான்னு சொல்லிட்டு உடைக்கும் போது கை ஃபுல்லாக அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சர்ச் பண்ணி நாங்கள் வந்து உள்ளே போனோன்னே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1.5-2 days டைம் கிடச்சிது. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விஷால் சார் வந்துட்டு பர்சனலாக கூப்பிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குது, எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு என்னை பாராட்டினார். அது ஒரு சந்தோஷம். அதேமாரி பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த் சார், ஓகே, இவர் வந்து விஷால் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்தோம், உடனே இது பண்ணிட்டோம். ஸ்ரீகாந்த் சார் வந்து எங்களை வரவழைச்சாங்க. மறுநாள் போயிட்டு சேஃபாக இருக்குது, நல்லா இருந்தது. பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட மறக்க முடியாத சம்பவங்கள், அனுபவங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இருக்குது, ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. அஜித் சார் கூட வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. வீரம் படத்தில் உதவி கலை இயக்குனராக வேலை செய்யும்பொழுது கிட்டத்தட்ட ஒடிசாவில் ஷூட்டிங் நடக்கும்பொழுது அவர் தேடி வந்துட்டாங்க ஃபேன். ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வரவும் வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து நல்லா சார் வந்து அப்புறமா நாங்கள் எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, இறங்குங்க வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அவருடைய அந்த ஃபேன்ஸை மதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவருடைய ஒரு தனி மனுஷனை எப்படி மதிப்பு கொடுக்கணும், அவன் யாருன்றதுலாம் இல்லை, அதுக்கான சம்பவம் தான் இது. அவர் என்ன பண்ணுறாரு, என்னை திட்டிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபேன்ஸுக்கு உண்டான மரியாதை கொடுக்குறாரு. அதோடு முடிஞ்சிருக்கலாம். ஆனால் மறுநாள் காலையில் என்னோடய பேர் அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்பொழுது
பேர் சொல்லி கூப்பிட்றாரு அப்போ தான் ஒரு என்ட்ரி ஆகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் பேர் அவருக்கு தெரியாது. வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம அவர்கிட்ட பழக்கமோ பெரிய இதில் வந்து நம்ம பேசவோ முடியாது. பட் இவங்க வேலை செய்கிறவங்கன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஷூட்டிங்கில் நடக்கும்போது நம்ம பக்கத்தில் இருப்போம் அப்படின்றதுனால அது தெரியும். அவர் வந்துட்டு மறுநாள் வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்றாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமாச்சு, ஏன் இவர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவர் என்னென்னா அந்த நேற்று நடந்த சம்பவத்தை பற்றியே பேசலை. என்ன பண்ணிகிட்ருக்க, எத்தனை வருஷமாக இருக்கிற, நீ வந்து என்ன பிளான் வச்சுருக்கிற, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? மேரேஜ் ஆகிடுச்சு சார். ஓ பசங்க அப்படின்னா 2 பசங்க இருக்காங்க. அப்படியா, குழந்தைங்க ஃபோட்டோ வச்சுருப்பேன், பர்சனல் எடுத்து காட்டு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது அவருக்கு தேவையில்லை, ஒரு விசாரிக்கலாம். ஆனால் அவரோட இது வந்து யாரையோ ஒருத்தர் திட்டோம், அவங்க வந்து சின்னவங்களா பெரியவங்களான்னு பார்க்காம அந்த ஃபோட்டோ நல்ல குடும்பம், அழகான குடும்பம், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுனது ஒரு சந்தோஷமான விஷயம். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி வண்டி இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான். சரி, இப்போ ஒரு சின்ன ப்ராப் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒன்று வேகமாக வருது, ஹார்ன் அடிக்கிறாங்க. நம்ம வழி விட்டுட்டோம், ஓகே யாரோ போகிறாங்க. பார்த்தா சார் பார்த்துட்டு எங்கே போகிற அப்படின்னாரு. வண்டியாண்ட போகிறேன். வண்டியில் ஏறு அப்படின்னாரு. இல்லை நான் நடந்து போய்க்கிறேன், நீங்கள் போங்க, வண்டியில் ஏறு அப்படின்றார். இல்லை சார் வேணாம் சார். 3வது வாட்டி டென்ஷன் ஆகிட்டு ஏறா வண்டியில் அப்படின்றார். ஏறிட்டேன் டக்குன்னு. நேராக போய் எடுத்துகிட்டு போய் நாங்கள் விட்டுட்டார். நான் பொருளாக எடுத்துகிட்டு கரெக்டாக கீழே இறங்கி வர கரெக்டாக வண்டி ரிட்டர்ன் வருது. மறுபடியும் வந்து வண்டியில் ஏறினோன்னு டக்குன்னு ஏறிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இறங்கும். அதாவது அவருக்கு அது ஒருத்தவங்களை வந்து எப்படி வந்து நம்மளை வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சின்னவங்க பெரியவங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளிசிட்டியான மேன், ஒரு நல்ல மனுஷன். சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். துணிவில் நீங்கள் தானே அந்த காசு இந்த நோட்லாம் பண்ண? ஆமாம், துணிவில் பண்ணீங்கல்ல? துணிவில் பண்ணோம். அது அவர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை. இல்லை அதே மாதிரி துணிவில் வந்து சார் கிளாஸ் உடைச்சிருப்பார், நம்ம கிளாஸ். ஓகே. ஒரு இந்த பணம்லாம் துணிவில் அது 2000 ருபீஸாக நோட்டாகவே இருக்கும் இது. ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? அது சொன்னால் அப்புறம் எப்படி எல்லாரும் பண்ணிடுவீங்களே. இல்லை, ஆக்சுவலாக நம்ம கையில் எடுத்து தொடாத வரைக்கும் தான் இது வந்து டம்மி அப்படின்றது. தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு கெட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து அதனால தான் நம்ம அது கொடுக்குறது. ஏன்னா வந்து ஒரு ஒரிஜினல் மாதிரி இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு தான் நமக்கு கலர் தான் இருக்கணுமே தவிர ஒரிஜினலாக இருக்கக்கூடாது. இதில் வந்து சீரியல் நம்பர் இருக்காது, இதில் வந்து கேரண்டட் பை ஷூட்டிங்னு போட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஆமாம், சைன்லாம் இல்லை, சைன் இருக்காது. கவர்னர் சைன் இருந்தால் தான் அது ஒரு கன்சிடராக பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் நம்ம ஷூட்டிங்கில் பண்ணக்கூடாது, அது வந்து இல்லீகல். இது வந்து ஒரு கலை, அந்த படத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அது உடனே டெம்மா. இப்போ நம்ம எவ்வளோ அடிச்சிருப்பீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 கட்டுக்கு மேலே போச்சு. 5000 ஒரு கட்டில் எத்தனை இருக்கும்? 100 பீஸ். அந்த இதெல்லாம் அப்படியே தான் ஒரிஜினலாக தான் இருக்கும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னும் போது 5 கட்டு இருந்தால் 10 லட்ச ரூபா. அப்போது ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு அது வந்து 40 கட்டு ஆகி போச்சு. 2000 தடை பண்ணதுனால. ஆமாம் ஆமாம். ஓகே, போயிட்டுருக்கு. அந்த பழைய 1000 ரூபாய் கட்டே நிறைய பேர் கேட்குறவங்களும் இருக்காங்க. அப்படியா? ஆமாம். ஓகே, அந்த கொஞ்சம் ஏஜ்டான வருது இல்லையா படங்களுக்கு கேட்குற மாதிரி, அந்த மாதிரி நம்ம போகிறோம். இந்த அதே மாதிரி இப்போ கிளாஸு நீங்கள் தான், நோட்டும் நீங்கள் தான். இல்லை, நோட்டு நிறைய பேர் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு ஷாப்பாக வச்சுருக்கிறதுனால வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வச்சுருக்கோம். கன்று வந்து ஒரிஜினல் கன்று வந்து படத்தில் வந்து நமக்கு எல்லாமே ஒரிஜினல் கன்று மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறீங்க, இதெல்லாம் எப்படி ஒரிஜினல் நீங்கள் வாங்கி அதை எடுப்பீங்களா? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடல்னு சொல்லுவோம். இதை 3D மாடல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3D பிரிண்டர் மிஷினில் வந்து இந்த கன்னோட பார்ட்ஸ் நம்ம வந்து மேக், அதுக்கப்புறம் தனித்தனியாக தான் வரும். அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அது ஒரு மோல்டு எடுப்போம். மோல்டு எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா தூக்கி போடுறதுக்கு. ஏன்னா ஒரிஜினல் கன்னை தூக்கி போட முடியாது, ரொம்ப காஸ்ட்லி அது, அதை நம்ம தூக்கி போட முடியாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சப்போஸ் இதுக்கு மேலே ஒருத்தர் விழுறாரு அப்படின்னும்போது ஒரிஜினல் கன்னில் விழுந்தாலும் அடிப்படும், இதில் விழுந்தாலும் அடிப்படும். அப்போ என்ன பண்ணும், அது ஸ்பான்ச்சு. ஓகே, அது ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஃபோம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி அவங்க விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படாது. மேஜராக பேன் இண்டியா என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்? இப்போ வந்து ஏஆர் முருகதாஸ் படம் வந்து சிக்கந்தருக்கு நம்ம பண்ணோம். பாம்பேயில், இங்கேருந்து போய் பாம்பேயில் போய் பண்ணிட்டு வந்தோம். தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஃபுல்லாக நம்ம தான். தெலுங்கு ஃபிலிம்ஸில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கோம். மலையாளம் ஃபுல்லாக நம்ம தான். மலையாளம் எல்லாமே நம்ம தான். தமிழ்நாடு எப்படியோ அது மாதிரி மலையாளம் எல்லாம் மேக்ஸ் 99% நம்ம தான் பண்ணுறோம். இப்போது கரெக்டாக என்னென்ன படங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது ஆஸ் யூஷுவல் கூலி, தக் லைஃப், இப்போது விஜய் சார் படம் கடைசி படம் ஜனநாயகம், அதுவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுலேயும் ஃபுல்லாக பாட்டில்ஸ் அந்த மாதிரி. அதில் வந்து அந்தளவுக்கு இல்லை, அது என்னமோ நிறைய ஐட்டம்ஸ் இல்லை, ஃபைட்ஸ் வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓ ஓகே. ஸோ அதனால் வந்து
அப்புறம் ஐடென்டிட்டின்னு ஒரு மூவி, மலையாள மூவி, அதில் வந்து நல்ல ஒர்க். ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி ஆமாம், அது டொவினோ தாமஸ். ஆமாம், டொவினோ தாமஸ். அந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ளைட் சீன்லாம் நம்ம பண்ணது தான் எல்லாமே. ஃப்ளைட்டு உள்ளே நடக்கிறது எல்லாம். ஃப்ளைட் உள்ளே நடக்கிறது எல்லாமே அது வந்து ஃபாரின் வந்து ஃபைட்டர்ஸ் வந்தாங்க. அந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கூப்பிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, ஃபாரின் ஃபைட்டர்ஸ் எல்லாம். ஃபாரின் ஃபைட்டர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அவங்க அங்கே பார்த்துருக்காங்க நிறைய. ஓகே, இந்தியாவில் கிடைக்கும் அப்படின்ற அவங்க நம்பிக்கை இல்லை. அதேமாதிரி அது சைஸும் பெருசு. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்கக்கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் வருதுன்னா போது சந்தோஷமாக நம்ம அதை ஏற்றுக்கலாம். ரீசெண்டாக நீங்கள் வரக்கூடிய படங்களில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ப்ராப்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் வந்து நடந்தது என்னென்னா, பெருசுன்னு இப்போ ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா. ஆமாம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ். ஆமாம், அந்த கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதாக இருக்கும். அந்த பெண்டு கிளாஸ் அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் எங்களுக்கு. அந்த மாதிரி பண்ண முடியாது நம்ம பண்ணது தான். ஓகே ஓகே, அந்த மாதிரி பண்ண முடியும்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. பட் நான் சொல்லிட்டேன், ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அந்த டைமுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வேறு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆர்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நல்லபடியாகவே வந்தது. ஆமாம், அதுக்கு அது நல்ல சீனாகவும். ஆமாம், அது கிளைமேக்ஸ் சீனாகவும் வந்ததுனால அது கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாச்சு அது நமக்கு. தக்லீஃபில் வந்து அது கொஞ்சம் பீரியட் படம் மாதிரி தான் தெரியுது. அதில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணிக்கலாம்? நம்ம நிறைய மாடல்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. எல்லாம் ஆன்டிக் ஃப்ளவர் வாஷர்ஸ், பாட்டில்ஸ், ஆஷியூல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் அந்த படங்களில் ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து மாடலே இருக்காது, ஒரு கற்பனையாக தான் சொல்லுவாங்க. எனக்கு மைண்டில் இப்படி இருக்குது, எனக்கு நீ இப்படி பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அதுதானே நம்ம ட்ரைனிங்கே நமக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அதுதான். எனக்கு எங்கள் ஆர்ட்டில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மலம் தான். மனித மலம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ஒரு நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு செட்டப் எல்லாமே ரியாலிட்டியாக பண்ணி முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மலம் ஒன்றும் இல்லை. ஒரு படத்தில் வந்து நான் அந்த ஒர்க் பண்ணலை. சேவல் படத்தில் வந்து இவங்க வந்து ஹரி சார் படத்தில் வந்து ஒரு ஏதோ விஷம் ஏதோ சாப்பிட்ற மாதிரி வாந்தி எடுக்கிறதுக்காக சாணியை கரைச்சி குடிக்கணும்னு ஒரு ஷாட். ஆக்சுவலாக அதை நான் பண்ணலை, அது வந்து ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் பண்ணாங்க. அவங்க அதை கேக்கில் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதை சாப்பிட்லாம். இப்போ அதே மாதிரி தான் இதுதான் வந்து எங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வேறு எப்படி மாற்றிக்கலாம், அது நம்ம வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணுறது, நம்ம யோசனை பண்ணுறது, அது வந்து ஒரு சைடில் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். R&D பண்ணும்போது என்னதான் சொன்னாலும் என்னதான் பண்ணி கொடுத்தாலும் அடி வாங்குறவங்களுக்கு எப்படியும் எண்ட் ஆஃப் த டே வலி இருக்க தானே செய்யும். அதெல்லாம் வலிக்காது, வலி இருக்க தானே செய்யும். எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் அடிக்கிறது வந்து வலி இருக்க தானே செய்யும். வலி இருக்காது நம்புப்பா. எப்படி? ஆனால் நீ கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக அடி வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டெமோ காட்டுறோம். டேய் இங்கே வா. வலிச்சுதா? உன்னை நான் ஒரிஜினல் தானடா எடுத்துன்னு சொன்னேன். கை கட்டு. சார் சூப்பர்ண்ணே. இப்படி தான் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 99.99% சேஃப். ஏன்னா ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரொஃபஷனல் இல்லாதவங்க வந்து யூஸ் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் நடக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.